ஓட்டு முத்தையா படம் பாத்தீங்களா? ஏன்னா எல்லாம் உங்களை எதிர்பார்த்தோம். ஆனா எல்லாம் உங்களை அதை எதிர்பார்த்தோம். நீங்க இல்லன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அது வேண்டாம். கை வைங்க. மோகன் சார். கை வைங்க வாங்க. டைரக்டருங்க. வந்து கீழே இறங்குங்க. வீடியோ ஓகேவா? ஃப்ரண்ட்ல மொபைல் வீடியோ ஓகேவா? மொபைல் எங்கடா மொபைல் வீடியோ பாருங்க. சார் ஸ்ட்ரைட்டா பாருங்க. அது சொன்னா ஏனா ஏத்தனா. எனக்கு முன்னாடி கேமரா வருதுடா. வீடியோ ஓகேனா சொல்லுங்க. ரெடி சார். இந்த படம் ப்ரொடியூசர் முரளி பிரபாகர், டைரக்டர் சாய் பிரபாகர் மீனா. இந்த படத்தில் நான் இருக்கேன், மற்ற நண்பர்களாக இருக்காங்க. அதனால் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாங்க. அது சொல்லிட்டேன், நண்பர் சொல்லிட்டேன். வாங்க. இளைஞர் படம் கூட நடிக்கிறீங்க. இப்ப வந்து கூல்சூட முதல் முறையா ரெண்டாவது முறையா ஹீரோ பண்றாரு. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன். எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படம் பாத்தீங்களா? ஏன்னா எல்லாம் உங்களை எதிர்பார்த்தோம். ஆனா எல்லாம் உங்களை அதை எதிர்பார்த்தோம். நீங்க இல்லன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அது வேண்டாம். சரிண்ணே. ஒரு நிமிஷம் வாங்க. கூல் சுரேஷ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி அறிமுகம்லாம் எங்களுக்கு யாருக்குமே தேவை கிடையாது. இருந்தாலும் ஒரு நண்பர் அழைத்தாருக்கிறதுனால அவர் முதல் ரெண்டாவது படம் ஹீரோ நடிக்கிறாரு. கூல் சுரேஷ் வந்து ரொம்ப படிப்படியாக இந்த நிலைமைக்கு ஓய்ந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே தெரியும், மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வளர்ச்சியை வந்து கண் முன்னே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டி ராஜேந்திரன் சார் படத்தில் ஆரம்பித்து சந்தான சார் படத்தில் நிறைய நடித்து, என் கூட நடித்து, அப்புறம் தியேட்டருக்கு ரிவ்யூ பண்ணி பல ஹீரோக்கள் படத்தை வந்து அவருடைய அந்த அடுக்குமுடித வசனங்களால் அலங்கரித்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூல் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நண்பரை தெரியாத ஆளே கிடையாது. இன்றைக்கி அவர் வந்து ஹீரோ நடிக்கிற ஒரு படத்தோட பூஜை பார்க்கும்போது எங்களுடைய புரட்சித் தலைவர் இதயக்கணி எம்ஜிஆர் மாதிரி இருக்கார் பாருங்கள். அந்த அழகான சிரிப்பு வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும். இவர் பர்சனலாகவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது வந்து சேட்டக்காரர்னு எல்லாரோடையும் பாசத்தால் அழைக்கப்படுபவர். இவர் மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சாய் பிரபா மீனா அவர்களும், சாய் பிரபா முரளி அவர்களும், நான் சொல்கிறேன் தலைவா, சாய் பிரபா மீனா அவர்களுக்கும், தயாரிப்பாளர் முரளி பிரபாரன் அவர்களுக்கும், இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய காத்திருக்கின்ற நரேஷ் அவர்களுக்கும், முத்து அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் நரேஷ் அவர்களுக்கும், நம்முடைய பிஆர்ஓ செல்வா வேலு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை எல்லாம் வல்ல இறைவன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து அவரே அவருக்கு வச்சுக்கிட்டது. ஏன்னா ஒருத்தங்க கேரக்டர் அவங்களுக்கு தெரியும். கூலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டெம்ப்ட் கிரியேட் பண்ணுறது மட்டும் தான் ஒரு ஹை பீச்சர் சவுண்ட் போடுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துக்கு மட்டும். மற்ற டைம்லாம் ரொம்ப கூலான ஆள். என் கூட நான் 2 படம் நடிச்சிருக்கேன். வடக்கு பெற்ற ராமசாமி, சந்திரமுகி 2 நடித்தேன். ரொம்ப கூலான டைப்பு. ஆனால் இவர் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவர் பெரிய கோவக்கார மாதிரி இருப்பாருன்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இஸ் வெரி ஸ்வீட் பர்சன், ஸ்வீட் ஹார்ட்டட் பர்சன், நல்ல மனசு சொந்தக்காரர். அதனால தான் நாங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் நேற்று நைட் 8:30 மணிக்கு பூஜை கூப்பிட்டாங்க. நீ காலையில் 8:30க்கு வந்துட்டோம். அதான் அவருடைய அன்பு. அவர் உலக அதிசயத்தில் ஒரு பூஜை, சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டோம். ஹீரோ ஹீரோயின் எல்லாம் லேட்டு. இல்லை, ஒரு பில்டப்பு தான். ஆமாம், ஒரு பில்டப்பு. வரும்போதே அவர் பார்த்தீங்கன்னா அப்படி கார்லேருந்து இறங்கி கண்ணாடிலாம் போட்டு, அதாவது கான்ஃபிடென்ட் இருக்கணும் எல்லாருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். இந்த உலகம் நம்மளை என்ன வேணாலும் பேசும். ஆனால் நான் இப்படி தான் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். உலகம் என்ன சொல்லுங்கிற நம்ம பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் கூல் சுரேஷ் வந்து நிறைய பேருக்கு ரோல் மாடல். நான் இப்படி தான், நான் வருவேன், ஜெயிப்பேன் பாரு அப்படின்னு அதை நோக்கி போயிட்டே இருக்காரு. இந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சி. மோகன் சார். மோகன் சார் பேசிட்டோம். வாங்க வாங்கண்ணே. இல்லை சார், நீங்கள் பேசிருக்கீங்க. அவங்க இப்போ தான் வராங்கல்ல. இப்போ சரி அண்ணா வணக்கண்ணே. வாங்கண்ணா.
பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ஆக்டர் இன்றைக்கி வந்து லீட் ஆக்டராக மாறி இருக்கார். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய முதல் படமான பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து இப்போ கடைசியாக நான் பண்ண பகாசுரன் வரைக்கும் அண்ணன் கூட தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு. ரொம்ப நல்ல நண்பர். ஒன்றும் இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பட்ஜெட் வைஸ் டேட் வைஸ் அன்றைக்கி வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான மனுஷன். கூல் சுரேஷ்னா அன்றைக்கே தெரியும். பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணுறப்பவே அன்றைக்கே எனக்கு இருந்த அவ்வளோ ஸ்ட்ரகிளில் கூட நின்று சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி நின்ன மனுஷனுக்காக இன்றைக்கி வந்து கூட நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒன்றா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம் இண்டஸ்ட்ரியில். அந்த வகையில் இன்றைக்கி அவர் வந்து கதாநாயகனாக உயர்ந்து இன்றைக்கி அவரோட படத்தோட பூஜையில் வந்து நிற்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது சொல்ல முடியாது. ஃபோன்லேயே சொன்னேன், என்னென்ன இப்படிலாம் ஷாக் கொடுக்குறீங்க, ரொம்ப நாள் எதிர்பார்த்து இந்த விஷயம். ஏன்னா இங்கே சினிமாவுக்கு வந்து கதாநாயகர்களாக நடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஒரே விஷயம் திறமை. அது வந்து இத்தனை படங்களை ஓட வச்சு நிறைய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ண ஒரு திறமைசாலி. அவர் வந்து நிச்சயமாக கதையின் நாயகனாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நிச்சயமாக செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த டைரக்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்கார், சாய் பிரபாகர் அவர்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்குனர் தயாரிப்பாளர் முரளி சாருக்கு ஒரு நல்ல படம் பண்ணி தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நல்ல லாபகரமான படத்தை கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறது நேரத்தில். இவர் ஹீரோவாக நடித்தாலும் தொடர்ந்து எங்களை மாதிரி டேரக்டர்ஸ் படத்தில் நடிக்கணும். அது வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆகிடக்கூடாது அப்படியே அந்த பக்கம். ஆமாம், இப்போ சந்தான அண்ணன் இல்லாமல் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ வறட்சியாக இருக்குது காமெடியில். அந்த மாதிரி கூல் சுரேஷ் அண்ணா ஒரு நல்ல துணை கதாபாத்திரம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். எந்த மாதிரி ரோல் கொடுத்தீங்கனாலும் டக்குன்னு அந்த ரோலுக்கு அடாப்ட் ஆகிடுவார். ரொம்ப நல்ல ஆக்டர். சமீபமாக கொஞ்சம் நடிப்பில் கம்மி பண்ணியிருந்தார். இப்போத்துலேருந்து அது நடிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு என்னுடைய அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லா டேரக்டரும் வந்து ஒரு பாராட்டுறாங்க, புகழ்றாங்க. ஆனால் ஒரு ஹீரோ மட்டும் யாரும் வந்து அப்சஸ் பண்ணிக்க மாட்டுறாங்க. என்ன காரணமாக இருக்கும் சார்? எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும். இப்போது ஆரம்பிச்சிட்டாரு. நிச்சயமாக நாளைக்கு நான் டைரக்ட் பண்ணி அண்ணன் ஹீரோவை நடிக்கலாம். அதெல்லாம் சாத்தியம் சார். என்ன வேணால் நடக்கலாம் சினிமாவில். ஸோ நாங்களாம் தயார் தான். முடியாதுன்னு யாரும் சொல்லி அது ஒரு நாள் வரணும், ஒரு நேரம் வரணும். எல்லாம் சந்தர்ப்பம் சரியாக அமைகிறப்போ கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். தமிழ் சினிமாவில் நீங்கள் சொன்னீங்க ஒரு லேக் இருக்குன்னு, காமெடிக்கு ஒரு லேக் இருக்குன்னீங்க. இப்போ வந்து இருக்கிற யோகி பாபு கூட லேக் இல்லையா? நீங்கள் யாரையும் குறிப்பிட்டு பேச வேணாம். ஆனால் தமிழ் சினிமாவில் இப்போ காமெடிக்கு சார் வந்து சொன்னீங்க, வரட் சிங் சொன்னீங்க, சந்தான சார் சொன்னீங்க. ஆனால் வந்து சந்தான சார் இப்போ ஒரு படம் பண்ணாங்க. யோகி பாபு சார் இப்போ முக்கிய கதாபாத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. காமெடியானா இன்றைக்கி வந்து நிச்சயமாக ஒரு வறட்சி இருக்குது சினிமாவில். அது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். யோகி பாபு அண்ணனும் அடுத்த லெவலுக்கு போயிட்டார். அவர் ஒரு இன்றைக்கி காமெடியன்லேருந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு போயிட்டார் அவருமே. நீங்களே சொன்னீங்க நல்ல காமெடி ஆக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார். ஏன் இவருக்கு அந்த மாதிரி ஒரு காமெடியெல்லாம் இன்னும் வளர்த்துறதுக்கு அது நல்ல காமெடி படம் பண்ணுற டைரக்டர்ஸ் யோசிக்கணும். இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸான ஜானல் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும் எங்கள் படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் உருவாக்கி உள்ளே கொண்டு வந்துடும் இல்லையா? ஸோ காமெடி படம் நிறைய பண்ணுற டைரக்டர்ஸ் வந்து அதை எடுத்து கூல் சுரேஷ் அந்த மாதிரி நடிகர்களை பயன்படுத்திக்கணும். நிறைய நல்ல நல்ல நடிகர்கள் வந்து இப்போ வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்களோட திறமையை வந்து டைரக்டர்ஸ் தான் கொண்டு வரணும். அது காமெடி படம் எடுக்கிறதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக எடுக்கிற அவங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டீங்க நீங்கள். அதில் வந்து நான் ஏற்கனவே படம் எடுத்துட்டேன் இதை பற்றி திருப்பி அதே விஷயத்தை வந்து உண்மையாக நடக்குது தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படின்னு சார், ஒரு படத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு காரணமே அந்த படம் மூலயமா தெரியாத ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள் விழிப்புணர்வு ஆவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் அதை வந்து படத்தில் வைக்கிறது. அந்த கண்டென்ட்டை அதை வச்சு அந்த பெருசாக பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடு பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம பகாசுரன் மாதிரி ஒரு படத்தில் வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளே தங்குற பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தோம். அது வந்து நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எல்லா பெண்கள் கல்லூரியில் இருக்கிற ஹாஸ்டல் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி சர்வேலன்ஸ் பொருத்தி அது அந்தந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு கனெக்ஷன் கொடுத்துடணும் அந்த கேம்பஸை. அங்கே அது குற்றம் செஞ்சவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒர்க் ஆகாது. மற்றபடி எல்லா இடத்துலையும் சிசிடிவி இஸ் ஒர்க்கிங் வெல். சிசிடிவியால் தான் இன்னைக்கு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. அதுதான் அடுத்த கட்டம் நம்மளோட பாதுகாப்பு. ஸோ எல்லா பெண்கள் கல்லூரிகளில் இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற வளாகத்தில் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் பண்ணி அதை அந்தந்த லோக்கல் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணணும். அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பிரச்சனை மாதிரி இன்னொரு பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டான தீர்வு. தேங்க்யூ ஆல் த பெஸ்ட். இந்த படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு கேள்வி தமிழகத்தில் கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் பள்ளிகளிலும் இப்போ அதிகப்படியான குற்றங்கள் வந்து நடைபெற்று சார், நீங்கள் வந்து கல்லூரி பள்ளிலாம் பார்க்கக்கூடாது சார். பெண்கள் அதிகமாக கூடுற ஒரு வளாகம் இருக்குனாலே அங்கே ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சு அதை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆல்ரெடி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே அந்த லோக்கல் ஏரியாவோட ரோட் மேப்பெல்லாம் கனெக்டடில் தான் இருக்குது. அங்கே இருக்க ஒரு 10 ஸ்கூல் இருக்குமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில், அந்த 10 ஸ்கூலோட சர்வேலன்ஸும் அந்த ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே தப்பு பண்ணுறவங்க பயப்படுவாங்க.
இங்கே பயம்தான் தப்பை குறைக்குமே தவிர தண்டனைகளுக்கு தப்பை குறைக்காது. பயம் உருவாக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விஷயம், அது நன்றி. அது முதல்ல எனது சினிமா ஆசான் டாக்டர் புன்னகை மன்னன் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் இன்றைக்கி டைரக்டராக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அதனால தான் இந்த இடத்துல நான் இன்றைக்கி டைரக்டராக நிற்கிறேன். இது என்னோட 4வது படம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் படம். ஃபுல்லாக கேங்ஸ்டர், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். இதில் காமெடியோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் படம். இந்த படத்தை நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன உடனே சரி ஓகே பண்ணலாம், ஒன்லைன் மட்டும்தான் சொன்னேன். அதுக்கே அவருக்கு பிடிச்சி இதை பண்ணலான்னு சொல்லி முரளி பிரபாகரன் சார் பிஎம்எஸ் சினி என்டர்டெயின்மெண்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இன்றைக்கி எனக்காக இந்த படத்தை இது பண்ணுறாரு. அதே மாதிரி ஹீரோ யார் போடலாம் அப்படின்னு யோசிக்க சொல்ல நான் ஒரு 2-3 பேரை மைண்டில் வச்சேன். ஆனால் அந்த 2-3 பேருமே சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அதான் புதுசாக ஒரு டைரக்டராக இருக்கவே அது எனக்கு கொடுக்கல அந்த ரெஸ்பான்ஸை சரியாக. அதே மாதிரி அதை கேட்டாங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, மீதி 2 படம் ஏன் ரிலீஸ் ஆகலை? அது என்னுடைய தப்பு கிடையாது, அது ஒரு ப்ரொடியூசரோட தப்பு. ஒரு ப்ரொடியூசரோட கடமை என்னென்னா ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன மாதிரி திறமையானவங்களும் சரி, என்ன மாதிரி சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும். அது படம் ரிலீஸ் ஆனால் தான் எங்கள் பேர் வெளியில் தெரியும். அப்போ தான் அப்புறம் அண்ணன் எனக்கு இப்போ தெரியாது, 15 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் எனக்கு நல்லாவே தெரியும். இவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரிண்ணா ஒரு சப்ஜெக்ட் இருக்குண்ணா பண்ணுறீங்களா கேட்டேன்னா, பண்ணிடலாண்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி என்னை இந்த அளவுக்கு இப்போ டைரக்டராக இந்த படத்துக்கு என்னை இது பண்ணி அண்ணன் தான் சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. இது ப்ரொடியூசர் முரளி பிரபாகரன் சார், ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் பயங்கர சப்போர்ட்டு. இங்கே எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். ஜெய் ஆகாஷ் கூட தொடர்ந்து நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ என்ன சொல்றீங்க, 2 படம் ரிலீஸ் பண்ணீங்க, அவர் தானே ப்ரொடியூசர்? இல்லை சார், ஒரு படம் அவர் ப்ரொடியூசர், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ஆர்மின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு இன்னும் எந்த ஒரு இதுவும் தெரியல. ஆமாம் சார், நீங்கள் தான் கேட்டீங்க. நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, ஜெய் ஆகாஷ் கூட நான் தொடர்ந்து டிராவல் பண்ணுவேன்ட்டு. ஆமாம் சார். சரிங்களா, ஏன் அவரை விட்டு இவர் ஹீரோவாக பண்ண காரணம் என்ன? இல்லை சார், இது பட்ஜெட் படம், அதனால நான் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டா இல்லை சின்ன பட்ஜெட்? அப்படி இல்லை சார். அவர் இப்போ இங்கே இல்லை, அவருக்கு கால் ஃப்ராக்சர் ஆகி அவர் லண்டனில் இருக்கார் இப்போ. அதனால் அவர்கிட்ட ஆனால் இந்த படத்தில் ஒரு அப்பியரன்ஸ் ரோல் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். நான் எடுக்கிற எல்லா படத்துலையும் ஒரு அப்பியரன்ஸ் ரோல் கண்டிப்பாக பண்ணுவார். இல்லை சார், அது நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா படத்துலேயும் அவரோட ஃபோட்டோ இல்லாமல் எந்த படமும் வரவே வராது. அதேமாதிரி என் ட்ரைலரில் கூட முதல்ல எனக்கு சினிமா ஆசான் டாக்டர் புன்னகை மன்னன் ஜெய் ஆகாஷ் சொல்லி தான் என் படத்தோட ட்ரைலரே ஸ்டார்ட் பண்ணுவேன். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். ஸ்டென்ட் மாஸ்டர் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ப்ரொடக்ஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்கு. இந்த படம் ஆக்சுவலாக இன்னும் பேர் வைக்கல, அது சில காரணத்தினால அது அப்படியே வச்சுருக்கு. பட் இன்றைக்கி நடக்கிற இந்த விழாவுக்கு எல்லாமே வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி சினிமா வர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதையே மீறி இந்த மாதிரி திரு சாய் பிரபா டைரக்டர், இப்போ கூல் ஜெயந்த் ஆல்ரெடி கூல் சுரேஷ் அவர்கள் ஆல்ரெடி எங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நண்பராக இருக்கார். எவ்வளோ படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு கொண்டிருக்காரு. இப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹீரோவாக பண்ணுறாருன்னும் போது பட் அந்த கட்ஸுன்றது ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. நான் அதை மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவை உண்மையாக நேசித்து இத்தனை வருஷ காலமாக இருந்து பொறுத்து இந்த காலகட்டங்களில் படம் பண்ணுறாரு, அவர் ஒரு ஹீரோவாக பண்ணுறாருன்னு சொல்லும்போது அண்ணன் ரவி மரியா வந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி எனக்கு சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் என் பேர் சூப்பர் குட் ஜீவா, நான் சொல்ல மறந்துட்டேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். 50வது படம் ஜீவா, அந்த படத்துக்கு ஹீரோ. அண்ணன் ரவி மரியா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு. இவர் சாய் பிரபா படம் ஆல்ரெடி நீங்கள் ஹெட்லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். இதில் நல்ல ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக சூப்பராக பண்ணார். அது ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் அப்படி நிற்கிது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது உடனே எடுத்து உடனே ரிலீஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக தயாரிப்பாளர் முரளி ஆல்ரெடி வந்திருக்காரு.
அதாவது சினிமாவை நல்லா நேசித்து வந்திருக்காரு. அந்த சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவை யார் ஒருத்தர் நேசிக்கிறாங்களோ அந்த சினிமா வாழ வைக்கின்றதுக்கு உதாரணம் இந்த ரவிமரி அண்ணன் இருக்கார் டைரக்டரு. அதே மாதிரி இவருக்காக வேண்டி இல்லை, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படங்களை கொடுக்கணும், குடும்பத்தோட தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து இவர் வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்து பேர் இனிமேல் தலைப்பு சூட்டுவாங்க. அது நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ட்ரி ஆகக்கூடாது. இப்போ கூல் சுரேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாமே கேட்ட விஷயங்கள் என்னென்னா, சரி தம்பி நம்ம பண்ணான்னு அவர்கிட்ட கேட்டோன்னா, நான் என்னப்பா கூல் சுரேஷ் அண்ணன் எல்லாம் ஹீரோவாக வரும்போது அவருக்கும் ஒரு ஆசை இருக்காதா, வரட்டுமே, அவர் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை அவர் வச்சு வராருன்னும் போது அந்த கட்ஸை நம்ம பாராட்டணும். ஆகையால் வந்து இந்த படம் வந்து மெல்மேலும் வெற்றி அடையிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு மற்றும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளர்ன்றவர் வந்து முன்னாடி வந்து எடுத்து செய்யணுன்றது வந்து பெரிய விஷயம். அந்த விஷயத்தை வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், திருவள்ளூரில் இருந்து இவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி, கஷ்டப்படுற ஃபேமிலியில் வந்து தயாரிப்பாளராக இன்றைக்கி நின்று இருக்காருன்னும் போது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இவரை மாதிரி வந்து அந்த துணிச்சலோடு வந்து சினிமா உலகத்தை வாழ வைக்கணும், சினிமா இயக்குநர்களை வாழ வைக்கணும், சினிமா நடிகர்களை வாழ வைக்கணும், எல்லா ஒட்டுமொத்த வந்து தொழில் ஸ்தாபனம் உள்ள எல்லா தொழில் கலைஞர்களையும் வாழ வைக்கணும், இந்த சினிமா வாழ எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சண்டை காட்சிகள் அவருக்கு தகுந்த மாதிரி நான் எடுப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து வாய்ப்பளிச்சுக்கு நன்றி கேட்டு வணங்குறேன். சார் பேசுங்க. பேசுங்க. திரைப்படம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இவர் வந்து ஒரு கதையை சொன்னார். இவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி செய்ய போகிறேன், எதனா ஐடியா இருக்கான்னு இவரோட ஸ்டோரி கேட்டேன். ஒரு நல்ல இதுவாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு தயாரித்த 2 படத்தோட இதுவும் நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. இவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம், இந்த படத்தை நல்லபடியாக எடுப்போம், முடிப்போம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சி எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். நன்றி. சாரும் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள் வந்து கதாநாயகனாக வந்து ஒரு புது பிரவேசத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அவர் வந்து கூல் ஸ்டாராக மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே வந்து பேன் இந்தியா ஸ்டாராக மாற வேண்டும் அப்படின்றத வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு நல்ல மனிதர். ஏன்னா இப்போது ஒன்றுமே இல்லை, எங்கள் அண்ணன் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்ப்போம், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து ஷூ போடாமல் போயிருக்காங்க. அந்த பசங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஷூ வாங்கி கொடுத்தவர் எங்கள் அண்ணன். இந்த மாதிரி நல்ல நடிகர் இல்லை, நல்ல மனிதரை வாழ வைக்க நிறைய ப்ரொடியூசர் வர வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்களே போட்டு அண்ணனை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஹீரோவை ஆக்கியிருப்போம். ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷங்க வேணும். சில பேருக்கு வந்து பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு உதவுற மனசு இருக்குமானா இருக்காது. ஆனால் எங்கள் அண்ணன்கிட்ட பல்லாயிரம் கோடி சொத்து இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு உதவணுன்ற மனசு இருக்குது. அவர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. நாளைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பெரிய ரசிகர் கூட்டத்தோடு அன்னைக்கு வரும். அதனால எங்கள் அண்ணனுக்கு வந்து நான் மத்திய அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன், ஒன்றிய அரசுகிட்டையும் கேட்டுக்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இல்லை, செட்டு பிரிவு பாதுகாப்பு எங்கள் அண்ணனுக்கு கொடுத்து, ஏன்னா அவர் வந்து ரசிகர் பட்டாளம், பெரிய ரசிகர் பட்டாளம் உடையவர், அவருக்கு ஜெட் பிரிவு வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்றத ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எங்கள் அண்ணன் மிகப்பெரிய நடிகராகணும், மிகப்பெரிய ஹீரோ, இந்த ஹீரோவா அவர் வந்து சாதிக்கணுன்றது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அதை நிறைவேறணும்னு நான் வாழ்த்து. இல்லை, தேட்டர் வாசல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு முன்னாடி அண்ணன் இருப்பார், நான் பார்த்துருக்கேன். எல்லா படத்துலையும் சரி வந்து நின்று அவர் தான் பேசுகிறது, அவர் தான். ஆனால் இப்போ வந்து ஹீரோவாக நிற்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வாழ்த்துக்கள்ண்ணா, மறந்துடாதீங்க. அடுத்த இளைய தளபதியாக எங்களுடைய அண்ணன் கூல் சுரேஷ் வந்து விஜய் சார் விட்டு போன இடத்தை எங்க அண்ணன் நிரப்ப வேண்டும் அப்படின்னு கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு. நல்லா போட்டீங்கப்பா, நல்லா போட்டீங்க. வாங்க வாங்கண்ணா, வாங்கண்ணா. ஆமாண்ணா, வாங்கண்ணா, வாங்கண்ணா. இருங்க, வெயிட் பண்ணுங்க. வணக்கம். இனியும் துவக்க நாளில் வந்து எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமை நண்பர்
கூல் சுரேஷை பற்றி நான் சொல்ல வேணாம், என்றும் கூலாகவே வச்சுட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதர். ஆனால் திடீர்னு சவுண்டாக பேசுவார், ஆனால் நல்ல கருத்து பேசுவார். அவர் இது முன்னாடி பண்ண படத்துக்கு நான் தான் வில்லனாக பண்ணேன், ஹீரோ பண்ண படத்துக்கு. இந்த படத்தில் டேரக்டர் பேசியிருக்காங்க, கதை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. இந்த படம் வெற்றி அடைய அந்த முருகப்பெருமானுடைய ஆசையை நான் கேட்டுக்கிறேன்ப்பா. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்து தன்மான சிங்கம், அடுத்து தன்மான சிங்கம், தரணி போட்டும் தங்கம், எதிரிகளின் பங்கம், நண்பர்களின் அங்கம், கூல் ஸ்டார் கூல் சுரேஷ் அவர்கள் உங்கள் முன்னே பேசுவார்கள். வாங்கப்பா. குட் மார்னிங் எவ்ரிபடி, திஸ் இஸ் கூல் சுரேஷ். இவ்வளோ தான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேபில் இது வரைக்கும் நான் எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். மற்ற படங்கள் பூஜை போடும்போது அந்த பூஜையில் நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். இன்றைக்கி அதே இடத்துல அதே பிள்ளையார் கோயில் வாசலில் நான் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க, நம்ம வந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? என்னை பல பேர் பின்னாடி பல விதமாக பேசியிருந்தாலும் நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. காரணம், என்னுடைய இலக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எல்லாமே என்னுடைய சினிமா தான். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னாக்கா இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூணாக இருந்த என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் அப்படின்றத விட தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள், கூல் சுரேஷ் நண்பர்கள், நற்பணி மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ கூட நான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தேன், வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டில் வெளியில் பஸ்ஸில் இந்த மாதிரி இடத்துல நிறைய பேருக்கு லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோவில் என்னடா வீடியோ காமிச்சிங்கல்ல, அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அஜித் சார், விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க, வெளியூரில் உள்ளவங்க, அவங்க இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து பட்டாசு வெடித்து இந்த மாதிரி நம்ம அண்ணனோட படம், கூல் சுரேஷ் அண்ணனோட படம், கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அப்படின்றப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த என்னுடைய படத்தோட இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள், அவர் கூட பாருங்கள், சாய் பிரபா மீனா. மீனா என்பது அவருடைய மனைவியின் பெயர். என்றைக்குமே தாய் தந்தைக்கு பிறகு மனைவியையும் நம்ம பக்கத்தில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா தாய் தந்தைக்கு வயசாகி போச்சுனாக்க அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் நம்மளை காப்பாற்றுறவங்க. அந்த எண்ணத்தில் நம்ம இயக்குனர் அவங்களுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதற்கு முன்னாடியே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள திரு ரவி மரியா அவர்கள், இயக்குனர், நடிகர், அவருடைய படத்தின் மூலமாக முதலாக அறிமுகப்படுத்திய அந்த ஃபைட் மாஸ்டர் தான் சூப்பர் குட் ஜீவா அவர்கள். ஸோ அவர்கள் என்னுடைய படத்திற்கு பெரிய ஜாம்பவான்கள் உள்ள படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஜீவா மாஸ்டர் அவர்கள் என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட கேமராமேன் முத்து அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நீங்கள் நல்லா அழகாக காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அழகாக காட்டலைன்னா அப்புறம் இவங்க காட்டுன்னு காட்டுவாங்க. சரிங்களா? நல்லா என்ன காட்டிங்க. அப்புறம் தயாரிப்பாளர், வாங்க வாழ்த்துக்கள். முரளி பிரபாகர் சார் என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக, அதுவும் இல்லாமல் இது பேன் இண்டியா படம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் ஏதோ வந்தான் போனான் அப்படின்னு இல்லை. நான் சவால் விட்டு சொல்கிறேன், இது பேன் இண்டியா படம். என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகாவில் இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் கேரளாவில் இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் ஆந்திராவில் இருக்காங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேன், இன்னைக்கு இங்கே உள்ள கூட்டத்தை வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் பேன் இண்டியா படம். என்ன சார்? கண்டிப்பாக மைக்கு மேலே சத்தியம் பண்ணுங்க.
நல்ல வேலை நான் மைக்கு மேலே சத்தியம் பண்ண சொன்னேன். இதே ஹீரோயினை பக்கத்தில் வச்சு இது பண்ண சொன்னால் என்ன பண்ண நடந்திருக்கும்ப்பா. இது வந்து கண்டிப்பாக பேன் இண்டியா படம். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பூஜையை இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸு என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், இவரோட உங்கள் மனைவியின் மீது ஆணையாக சொல்கிறேன். சாரு கும்பிடுற சாமி மேலே ஆணையாக சொல்கிறேன். சார் தெய்வமாக நினைக்கும் சினிமா மீது ஆணையாக சொல்கிறேன். கண்டிப்பாக படத்தோட ஆடியோ ரிலீஸு அது 10 பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, நம்முடைய கண்டிப்பாக தயாரிப்பாளர் அவர்களின் துணையோடு நேரு ஸ்டேடியத்தில் கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நீங்க வந்து இந்த ரெக்கார்டில் உள்ளதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பார்த்தீங்களா, நமக்கு பட்டங்கள் அது பாட்டுக்க வந்துட்டே இருக்கு. யூடியூப் ஸ்டாராக இருந்தேன், கூல் ஸ்டாராக இருந்தேன், இப்போ வேர்ல்டு ஸ்டாராக இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் நம்ம திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது நான் ஓரமாக நின்னேன். ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க, ஒரு எம்பி, ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவராக உள்ளவங்க. அதனால் அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் ஓரமாக நின்னேன். அந்த கூட்டத்திலையும் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட இருந்த சால்வையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த நேரத்தில் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ஆனால் அதன் பிறகும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சொன்ன ஏதோ ஷூ நக்கி காலில் விழுறவன் அப்படி இப்படின்னு சொல்ல. ஆமாங்க, நான் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறவன் தாங்க. திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தில் என்னங்க தப்பு? இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, ஜாதி பார்த்து பழகிறவங்களாங்க இந்த கூல் சுரேஷ். புரியுதுங்களா? எனக்கு எல்லாருமே தான் வேணும். மாம்பழமும் வேணும், பானையும் வேணும், சூரியனும் வேணும். நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை. எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, கூல் சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. புரியுதுங்களா? கூல் சுரேஷ் கட்சின்னு இருக்கு, சிஎஸ்கே கட்சின்னு ஒன்று இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்தவன் தான் இந்த கூல் சுரேஷ். என்னைக்குமே பெரியவங்களோட ஆதரவோட ஆசீர்வாதத்தோட இருக்கிறவன் தான் இந்த கூல் சுரேஷ். இன்னைக்கு இந்த கூல் சுரேஷோட படம் இன்னைக்கு பூஜை போட்டிருக்கான் அப்படின்னாக்கா அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்தில் தான் இன்னைக்கு நான் கதாநாயகனாக நிற்கிறேன். அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் யாரு? எல்லா ரசிகர்களும் தான், எல்லா தலைவர்களும் தான். புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட மனசில் நீங்கள் என்ன வேணும்னு நினச்சிங்க. சங்கின்னு சொல்கிறீங்க, சொல்லிக்கோங்க. நான் ஷூ நக்கின்னு சொல்கிறீங்க, சொல்லிக்கோங்க. நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படவே இல்லை. என்னுடைய இலக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றா என்னோட இலக்கு. இப்போ இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் கூட பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 12-13 வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள், நான் கதாநாயகனாக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் 12-13 வருடமாக எனக்கு தெரியும். நான் என்னுடைய கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக தெருவாக நிலவேம்பு கசாயம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த தம்பி இந்த இயக்குனர் எனக்கு அறிமுகமாகி, அண்ணா நீங்கள் பண்ணுற சோசியல் சர்வீஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு தோணுதுண்ணா அப்படின்ட்டு உடனே ஆவடியில் அடுத்த வாரமே ஒரு 200-300 பேர் திரட்டி அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் நிலவேம்பு, அந்த நேரம் வந்து 17-18 அந்த டைம் நினைக்கிறேன். அந்த டைமில் டெங்கு எல்லா உலகமெல்லாம் பரவி இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து எல்லாருக்குமே 15-16 அந்த டைமில் உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக நிலவேம்பு கசாயம் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ எனக்கு தோல் கொடுத்து நின்ற இந்த தம்பி தான் இன்னைக்கு இயக்குனராக இருக்கிறாரு. இப்போவும் சொல்கிறேன், கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம், சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி இயக்குனர்கள் உருவான மாதிரி இன்னும் பல பேர் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இந்த சங்கின்னு சொல்கிறது, அப்புறம் இந்த ஷூ நக்கி அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. இப்போவும் சொல்கிறாங்க, ஜாதி மதத்தை வச்சு நீங்கள் வந்து ஏதோ நம்ம அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ண நினைக்கிறேன், அது உங்களுக்கு சோறு போடாது. புரியுதுங்களா? இப்போவும் சொல்ல, ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க மேலே அந்த எதிர்ப்பை வந்து தெரிவிக்காதீங்க. சரிங்களா? அது தெரிவிக்காது. இன்றைக்கி கூட நான் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட நேற்று நான் ஃபோனில் பேசினேன்.
சார் நாளைக்கு வந்து என்னோட பூஜை இருக்குது, உங்களை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னாக்க நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நிறையா பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை. அதுதான் காரணம். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேலே குத்தாதீங்க. நான் வந்து நீங்கள் ஜாதினா நான் ஜாதி இல்லை, நீங்கள் ஜாதினா நான் ஜாதி இல்லை, நான் உங்கள் ஜாதி, நான் சினிமா ஜாதி. புரியுதுங்களா? ஜனநாயகன் சொல்றாங்க, எல்லா கட்சியும் தாங்க. புரியுதுங்களா? விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க, அவர் கட்சி இங்கே இருக்கு. வேற எந்த கட்சி? வேற எந்த கட்சி? திமுக கட்சி இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? ரெட்டலை இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? என் கட்சி இங்க இருக்கு, இங்க இருக்கு. விஜய் சாரே வந்து நேரு ஸ்டேடியத்துல வந்து ஆடி லான்ச் பண்ண முடியலன்னாரு. சரிங்களா? அவருக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுத்தாங்க. இப்போ நீங்க வந்து ஓபனாவே சொல்றீங்க நான் நேரு ஸ்டேடியம்ல பண்ண போறீங்க, எந்த வித சாத்தியம் அது? இதோ பாருங்க, சொன்னீங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டு நான் மாலை போடுவேன், நீங்க அது நடக்கல. சரிங்களா? இப்போ வந்து நேரு ஸ்டேடியம் சொல்றீங்க, அது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நடக்குமா இல்லையாமா சார்? தயாரிப்பாளர் சார், நேரு ஸ்டேடியத்தில் நடக்குமா நடக்காதா? இயக்குனர் அவர்கள் நடக்குமா நடக்காதா? ஏங்க முடிந்தால் எல்லாமே முயற்சி செஞ்சால் எல்லாமே நடக்குங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பிரஸ் மீடியா பீப்புள் மேல சத்தியமா சொல்றேன், கண்டிப்பாக நடக்கும்டா, கண்டிப்பாக சார். இல்லைங்க, நீங்க பாவம் பண்ணல, புண்ணியம் தான் பண்ணிருக்கீங்க. புண்ணியம் பண்ணதால் தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நேரு ஸ்டேடியத்தில் ஆடியோ ரிலீஸ் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ என்னன்னா நிறைய படத்துல வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது நிறைய பிரச்சனைலாம் இருக்கு. சரிங்களா? படத்து டைட்டிலே ப்ராப்ளம் வருது ரிலீஸ் பண்ணும்போது. அப்போ வந்து கூல் சுரேஷ் படம் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தான் வச்சிருக்கீங்க, டைட்டில் தான் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து கடைசி நேரத்துல ரிலீஸ் பண்ணுவீங்களா? டைட்டில் வச்சிருக்கோம் சார், ஆனா அதை வந்து இப்போ சொல்ல மாட்டோம். நிறைய பேர் அதான் சார் பண்றாங்க. ஆனா கடைசி நேரத்துல இல்ல டைட்டில் கொடுக்கும்போது நிறைய ப்ரொடியூசர் கவுன்சிலிங்ல நிறைய இடத்துல டைட்டில் இடத்துல கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம மாத்துறாங்களே, அந்த விஷயம் வந்து நிறைய சார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சார் டைட்டில் ஒன்றும் இது பண்ணாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வைக்கிற டைட்டில் இன்னொருத்தவங்க வச்சிடுறாங்கன்னா இல்லை ஓப்பனாக சொல்லிடுவேன் சார். நாங்கள் ஒரு டைட்டில் ஒன்று வச்சுருக்கோம் சார். அந்த டைட்டில் வந்து நம்ம அஜித் சார் தலை அஜித் சாரோட படத்துக்கு அந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வந்துச்சு. அதனால் பொறுமையாக பேசி ஒரு தீர்வு காணி அது அந்த டைட்டில் நாங்கள் வந்து திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருக்கிறோம். அதான டேரக்டர் சார்? ஆமாம் சார், இதுதான் உண்மை. அப்புறம் அதையும் சொல்லிடுறேன். அது மஞ்சள் வீரன் அந்த படம் வேற, இந்த படம் வேற. சரிங்களா? அதே இதையும் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க. மஞ்சள் வீரன் வேற, இந்த படம் வேற. இது வந்து நான் கதாநாயகனாக நடிக்கும் 4வது படம் இது. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் மகாநதி அண்ணன் தான் வில்லனாக நடிச்சிருந்தவர். அது நிறையா பேருக்கு அது கொரோனா டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால நிறையா பப்ளிசிட்டி கம்மியாக இருந்ததுனால அது பண்ண முடியல. ஆமாம் அது பண்ண முடியல. இப்போ வந்து இது வந்து என்னுடைய 4வது படம். நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இது என்னுடைய 4வது படம். இது கதாநாயகனாக நடிக்கும் 4வது படம். இது நம்ம படமா? நீங்கள் எப்போ எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக அப்போ ரிலீஸ் ஆகும். இல்லை இருங்க சார், டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது நம்ம படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னவா? ஏன்னா கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவங்க ரசிகர்கள் எல்லாருமே கூல் சுரேஷுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணாக்க அது எனக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும், விஜய் சாருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும். நன்றி நன்றி. அந்த ஒரு குரல் சொல்லலாம், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரிவார் நிற்கும். ஆண்ட்ரூ மைக் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா பாரு. என்னடா மைக் மட்டும் கொடுக்குறீங்க, லோகோ எங்கடா? டேய் லோகோ தான் கையில வச்சிருக்கீங்க. சினி உலகம்
நந்தா எல்லாமே கிடைச்சிருக்குல்ல உன் மைக் எங்க நான் எடுத்துக்கிறேன் இல்லை நான் கொடுத்துட்டேன் யார்கிட்டயும் எடுத்து எவனோ வாங்கிட்டு போனானு சரி கம்பெனிக்கு வேலை வரேன்னா நான் தான் எடுத்துட்டேன் நந்தா மச்சான் இருறா ஒரு கேபிள் அங்கே சுற்றுறாங்க எதுன்னு தெரியல தாடா மயிர இதே எடுத்துட்டு போ அண்ணா இது நம்ம கேபிள் தான் மைக் இந்த ஜெயடி மைக்கை காணோம். அண்ணா எடுத்தாரா இவர் எடுத்தாரா எடுத்துட்டீங்களா